சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நிறைய பேர் கேட்டுக்கிட்டதனுடைய அடிப்படையில நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல வெரைட்டி, அதாவது கவ் டங் கேக் பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். இந்த வெரைட்டி அப்படிங்கிறது பழங்காலத்துலலாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஏன்னா பழங்காலத்துல, அதாவது நம்மளுடைய அம்மா அப்பா காலத்துல கூட சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் பசுமாடு வளர்த்தோம். நாங்க மாடு கன்று இதெல்லாம் நாங்க வளர்த்தோம். அதனால அப்பவே நம்ம வீட்டுல நமக்கு நம்மை கடந்து யாராவது ஒரு ஃபேமிலி வந்தா, ஒரு குடும்பம் வந்தாதான் தங்கறதுக்கு இடம், கால்நடைகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்பவே உருவாயிடுச்சு. இப்போ நிறைய வீடுகள்ல கால்நடைகள், செல்லப்பிராணிகள் இதெல்லாம் வளர்க்குறோம், இது வேற. ஆனா ஒரு சில குடும்ப சூழல்கள் நாம இந்த கால்நடைகளை வீட்டுல வச்சுக்க முடியறதில்ல. அதுவும் குறிப்பா பசுமாடு, கன்று, காளமாடு இதெல்லாம் பராமரிப்பு அப்படிங்கிறது பிரத்யேகமானதாக இருக்கணும். அது நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர், ரேஷன் கார்டுல தான் அது பேர் சேர்க்கப்படலை. மற்றபடி பசுமாடு, கன்று, காளை மாடு, எருமை மாடு இதெல்லாம் பாசத்தோட வளர்க்குறவங்க, அவங்களுக்கு வருமானத்துக்காக வளர்க்குறவங்க எல்லாம் இன்னும் கூட இருக்கதான் செய்யறாங்க. நமக்கு தான் அதற்கான குடுப்பனை கிடையாது. நம்ம அந்த பசுமாடுகள் எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற பிராப்தம் நமக்கு கிடையாது, அவ்வளவுதான். அந்த வகையில இந்த பழங்காலத்துலாம் சாதாரண ஒரு விஷயம் இந்த மாட்டு சாணம் அப்படிங்கிறது. இந்த மாட்டு சாணம் அப்படிங்கிறத நாம வாசல் தெளிச்சு கோலம் போட்டாலே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு இந்த மாட்டு சாணத்துக்கு பவித்திரம் ஜாஸ்தி, புனிதம் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த பசுமாடுகளுக்கு நாம என்ன சொன்னாலுமே புரியும். அழகா நாம ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு தலையாட்டும். அந்த பசுமாடும் கன்றும் அப்படி அவ்வளவு ஒரு இணக்கத்தோட இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நாம காலையில கண் விழிச்சதும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் நமக்கு. அதெல்லாம் அந்த காலம் எனக்கு கூட ஓரளவுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சது. ஏன்னா நாங்க பசுமாடு, கன்று இதெல்லாம் வளர்த்தோம். அந்த பசுமாட்டுக்கு பேரு லக்ஷ்மி. பெரும்பாலும் பசுமாட்டுக்கு பேரு லக்ஷ்மி தான் வைப்போம் இல்லையா? அப்படி இந்த பசுமாடு, கன்று இதெல்லாம் நாங்களும் வளர்த்தோம். ஒரு சூழ்நிலை, விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பசுமாடெல்லாம் விற்கவே கூடாது, ஆனால் குடும்ப சூழ்நிலை வச்சு பார்த்துக்க முடியல. அதனால அதை நல்லா பராமரிக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த பசுமாடை நாம கொடுத்துரும். இப்ப இந்த பசுஞ்சாணத்தை தான் நாம வெரைட்டியா தட்டி நாம பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த பசுமாட்டு சாணம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பசுமாட்டு சாணியில பழங்காலத்துலலாம் இந்த வேர்க்கடலை தோல், இந்த பூசணிப்பூ, வெக்கோல், அருகம்புல் இதெல்லாம் கலந்து பிசைஞ்சு தட்டி வச்சுருவோம். ஏன்னா இந்த மார்கழி மாசத்துல காலையில இந்த பசுஞ்சாணம் பிடிச்சு அதுல பூசணிப்பூ இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அருகம்புல் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவோம், மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா வைக்கிறதுக்காக முதல் நாள் வச்ச அந்த இதை தட்டிட்டு வெரைட்டியா ரெடி பண்ணிடுவோம் இல்லையா. ஒரு சிலர் இந்த அடுப்புகள்லாம் பயன்படுத்துறதுக்காக இந்த உருண்டைகளாக பிடிச்சு பயன்படுத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய விதங்கள்ல இந்த பசுமாட்டு சாணம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு வரோம். எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் இந்த பசுஞ்சாணத்துக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி. பசுஞ்சாணத்துல பிள்ளையார் வச்சு நம்ம வழிபட்டாலும் உடனே அங்க விநாயகர் ஆவாகனம் ஆவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள் இந்த பசுஞ்சாணத்துக்கு இருக்கு. அந்த பசுஞ்சாணத்தை தான் நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதற்கு முன்னாடி இந்த வெரைட்டியை நான் பயன்படுத்தி பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா இந்த வெரைட்டியை நாம பயன்படுத்திட முடியாது. ஏன்னா இந்த கன்று ஈன்ற பசுமாடு, அந்த பசுமாட்டினுடைய சாணத்தை தான் நாம வெரைட்டியா தட்டி பயன்படுத்தணும். அதற்கு தான் இறை சக்தி ஜாஸ்தி, நல்ல அதிர்வலை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதனால எந்த பசுமாட்டு சாணத்தை வேணாலும் நம்ம பயன்படுத்திட முடியாது. எல்லா பசுமாடுகளும் ஒன்றுதான். ஆனா கன்று ஈன்ற பசுமாடுகள் இருக்கு இல்லையா, அதற்கு இறை சக்தி ஜாஸ்தி. அதோடு இல்லாமல் நாம அந்த நம்ம ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கக்கூடிய அந்த வெரைட்டி அப்படிங்கிறது கோசாலைகள்ல நம்ம வாங்குறோம்.
இந்த கோசாலைகள் அப்படின்றது கூட நிறைய விதங்கள்ல இருக்கு. குறிப்பிட்ட கோசாலைகள்ல நல்ல பராமரிப்பு இருக்கும். குறிப்பிட்ட கோசாலைகள்ல அந்த அடிமாட்டு விலைக்கு வரக்கூடிய பசுக்கள் இதெல்லாம் வாங்கி பராமரிக்கிறது, இல்லை நோய்வாய்ப்பட்ட இந்த பசுமாடுகள், துன்புறுத்தப்படக்கூடிய பசுமாடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல. இப்படி அதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்திட முடியாது. அது யார் எதற்காக அந்த பசுமாடுகளை தராங்க, என்ன ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இந்த பசுமாட்டை வந்து தானமாக கொடுத்தா நமக்கு பாவம் கழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அந்த பசுமாடுகளை தராங்க தானமாக. அந்த பசுமாடுகளினுடைய சாணத்தை நம்ம பயன்படுத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பசுஞ்சாணத்துக்கு இருக்கு. இதெல்லாம் சொன்னா இவ்வளோ பார்த்துதான் நம்ம அதை பயன்படுத்தணுமா அப்படின்னு தோணும். ஏன்னா காலம் அந்த மாதிரி இருக்கு. நாம பழங்காலத்துலலாம் வந்து நமக்கு கண்ணு முன்னாடியே வந்து வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுல ஒரு 4 பசுமாடு இருக்கும், ஒரு 4 கன்றுகள் இருக்கும். தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு உண்டை சாணம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாணம் கொடுப்பாங்க. இப்படி அந்த காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே அந்த குடும்பத்துல அந்த பசுமாடு குடும்பத்தோட ஒன்னா வளர்ந்துருக்கும். அது வேற. ஆனா இப்ப நம்ம எங்கேயோ நம்ம இருக்கிறோம். நம்ம வாங்கக்கூடிய பசுஞ்சாணம் அப்படிங்கிறது, வெரைட்டி அப்படிங்கிறது எந்த வகையில நமக்கு வருது, எந்த பசுமாட்டினுடையது, யார் அந்த பசுமாட்டை தானமாக கொடுத்தாங்க, அந்த தானம் தரப்பட்ட காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. நாம அடிப்படையா எல்லா விஷயத்தையுமே பார்த்து நம்ம ஒரு விஷயத்த ஒரு செயலை செய்யும் போது அதற்கான பலன்கள் நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி வரும். உண்மை அதுதான். குறிப்பா நம்மளுடைய sinningrain.com ஆன்லைன் ஷாப்ல இந்த வெரைட்டி பதிவேற்றம் பண்ணிருக்கேன் இல்லையா. இந்த வெரைட்டி கோசாலையில இருந்து வாங்கப்படுது. அதாவது கோசாலையில மாட்டு சாணங்கள் சேகரிச்சு அதை வந்து வெரைட்டிகளாக தட்டி அந்த வெரைட்டிகள் தான் நம்மளுடைய sinningrain.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அங்க தயாரிக்கப்படக்கூடிய அந்த பஞ்சகவ்ய விளக்குகள் இதெல்லாம் நம்ம ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அந்த வெரைட்டிகள் அப்படிங்கிறது இந்த கோசாலைகள் அப்படிங்கிறது, அதாவது இந்த பாடசாலைகள் சொல்றோம் இல்லையா, குருகுலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த குருகுலத்துல இந்த கோசாலைகள் இருக்கும். ஏன்னா குருகுலத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கோசாலைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த கோசாலைகள்ல பசுமாடுகள் தரக்கூடிய அந்த சாணத்தை தான் வந்து வெரைட்டியா தட்டி அதை தான் நாம வாங்குறோம். அதை தான் நம்மளுடைய sinningrain.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த கோசாலைகள்ல வந்து அந்த கோதானம் அப்படின்றத பண்றாங்க அப்படின்னா அந்த அதாவது அந்த பசுக்கள் கன்றுகள் இதையெல்லாம் வந்து பராமரிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களும் குடும்பத்தோட சகிதம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குரு என்ன பண்ணுவாரு, அந்த பாடசாலையில வேதம் சொல்லித்தரக்கூடிய அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா, யாரு தானம் கொடுத்தாலுமே பசுமாட்டுகளை வாங்கிட மாட்டாரு, கன்றுகளை வாங்கிட மாட்டாரு. அவங்க எதற்காக தானம் தராங்க அப்படின்றத பார்த்து விசாரிச்சு அதற்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கப்பட்ட அந்த பசுமாடுகள் தரக்கூடிய மாட்டு சாணத்தை தான் வந்து நம்மளுடைய sinningrain.com ஆன்லைன் ஷாப்ல வெரைட்டிகளாக பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது. ஏன்னா நமக்கு யாரோ கொடுக்குறாங்களா, வாங்கி போடு, வாங்கி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் நல்லா இருக்கேன், என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், என்கிட்ட நம்ம ஆன்லைன் ஷாப்ல பொருள் வாங்கக்கூடியவர்களும் வளமா இருக்கணும், அவங்களுக்கு குடும்பத்துல நல்ல இறை சக்தி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், அதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை உயர்நிலைக்கு வரணும். இதுதான் என்னுடைய ஒரு எண்ணம். அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். எண்ணங்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா. அது மாதிரி எப்படிதான் இந்த குருகுலம்ல அந்த பாடசாலைகள்ல இந்த குருவினுடைய அனுமதியோடு இந்த பசுமாடுகளும் கன்றுகளும் யார் தானமாக தராங்க, எதற்கு தானமாக தராங்க, இதெல்லாம் விசாரிச்சு அந்த பசுக்களை வந்து கோசாலைகளுக்கு சேர்த்துக்கிறாங்க. கோசாலைகள்ல பசுக்கள் கன்றுகள் இதெல்லாம் பராமரிக்கப்படுது. அப்படி பராமரிக்கப்படக்கூடிய அந்த சாணத்தை தான் வெரைட்டிகளாக ரெடி பண்ணி அதுதான் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதே முறையில தான் பஞ்சகவ்ய விளக்குகளும் நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க நம்பிக்கையோட இந்த வெரைட்டியா வாங்கலாம். சரிங்களா. இன்னும் நிறைய இருக்கு. குறிப்பா இந்த சாணம், இந்த வெரைட்டிக்கு போய் இவ்வளோ விஷயமா அப்படின்னு சில பேர் முகம் சுளிக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நாம
பசுஞ்சாணத்தை கேட்டாலே முகம் சுளிக்கிறது. இந்த மாட்டு தொழுவத்தினுடைய வாசனை எங்கேயோ யாருக்கும் சில பேருக்கு வரலாம். அந்த மாட்டு தொழுவத்தினுடைய வாசனை வந்தாலே என்ன ஒரு மாதிரி மாட்டு தொழுவ வாசனை வருது அப்படின்னு முகம் சுளிக்கிறது, இதெல்லாம் பெரிய பாவத்தை சேர்க்கக்கூடியது. நம்ம நடந்து போறோம், சாணத்தை தெரியாம மிரிச்சிட்டோம், சாணத்தை மிரிச்சிட்டேன் சி அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய பாவம். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். நம்ம பார்த்து நடந்தோம்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளை மீறி நடக்காது. அதனால தெரியாம மிதிச்சிட்டாலும் என்னவோ தெரியல பசஞ்சாலும் நம்ம கால்கள்ல பட்டிருக்கு, நாம தெரியாம மிதிச்சிட்டோம், இதனோட நம்மளுடைய பாவங்கள்லாம் தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலை அலம்பிட்டு வேற வேலையை பார்க்கணும். சரிங்களா? இந்த பசுமாட்டுக்கு ஏன் இவ்வளவு புனிதம்? இந்த கோமியத்துக்கும் மாட்டு சாணத்துக்கும் ஏன் இவ்வளவு புனிதம் அப்படின்னா, இதற்கு ஒரு பெரிய கதை இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இந்த பசுமாட்டினுடைய உடல்ல எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் குடியிருக்காங்க, நதிகளும் எல்லாரும் அதுல குடியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் இடம் கிடைச்சிருச்சு. இந்த மகாலட்சுமிக்கு மட்டும் இடம் இல்லாம போயிடுச்சு. மகாலட்சுமிக்கு பெரிய வருத்தம். இந்த பசுமாடு எவ்வளவு புனிதமானதாக இருந்தா எல்லா தேவர்களும் அந்த பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க, நமக்கு ஒரு இடம் இல்லாம போயிடுச்சு இந்த பசுமாட்டினோட உடல்ல அப்படின்னு ரொம்ப ஏங்கி போயிட்டாங்களாம் மகாலட்சுமி தாயார். உடனே மகாலட்சுமி தாயார் அந்த பசுமாட்டிகிட்ட போய் சொன்னாங்களாம், கோமாதா, உங்களுடைய உடல்ல நல்ல ஒரு அதிர்வலை இருக்கு அப்படின்றதுனாலதான், நல்ல ஒரு புனித ஆன்மா நீங்க அப்படின்றதுனாலதான் எல்லா தேவர்களும் உங்களுடைய உடல்ல வந்து வாசம் செய்யறதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. உங்க உடல்ல எவ்வளவு மோசமான இடமாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், இத பசுவினுடைய உடல்ல மோசமான இடம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, சொல்லக்கூடாத இடம்னு எதுவுமே கிடையாது. ஆனாலும் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மகாலட்சுமி தாயார் பசுமாட்டிகிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய உடல்ல எவ்வளவு மோசமான இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்க எனக்கு ஒரு இடம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த கோமாதா சொல்லிச்சான், என்னுடைய உடலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து மோசமான இடம் அப்படின்றது கிடையாது, எல்லா இடங்களும் ஒரு ஒரு அணுவும் புனிதமானதுதான். அதனால நீங்க வேணா நான் வெளியிடக்கூடிய அந்த கோமியம் சாணம் இதுல வேணா நீங்க வாசம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி ஆயிட்டாங்களாம். இதுலயாவது எனக்கு இடம் கிடைச்சதே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் அதுல வாசம் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். அதனாலதான் இந்த கோமாதா தரக்கூடிய சாணத்துக்கும் கோமியத்துக்கும் அவ்வளவு புனிதம். அதனாலதான் அதுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதை நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் போது லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த வெரைட்டியை பத்தி சொல்லியிருக்கேன். இதே புனிதம் தான் நம்மளுடைய இந்த பஞ்சகவ்ய விளக்குகளுக்கும். சரிங்களா? இந்த வெரைட்டி, இந்த பஞ்சகவ்ய விளக்கு, இந்த லிங்க் எல்லாம் நான் இதுல வீடியோல கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த வெரைட்டி அப்படிங்கிறது நீங்க தூபத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அதை தண்ணியில கரைச்சி காலையில மாலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 4-5 கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பயன்படுத்த அதனுடைய ஆக்கர்ஷணம் நமக்கு தெரிய வரும்போது நமக்கே தெரியாம நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நிறைய பயன்படுத்தும் போது வீடு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வெரைட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புட்டே பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு வரும்போது அது உடஞ்சு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, என்னடா வெரைட்டி உடஞ்சு வந்திருக்கே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்க புட்டே பயன்படுத்திக்கிங்க. அதாவது சின்ன சின்ன பீஸா பண்ணிட்டு அதற்கு பிறகு அதை பயன்படுத்திக்கிங்க. கொஞ்சம் நாள் படம் உங்களுக்கு வரும். சரிங்களா? தினம் பயன்படுத்தினாலும் நல்லது, இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்தினாலும் நல்லது, இல்ல விசேஷமான நாட்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் நல்லது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தினம்தோறும் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு அதிர்வலை நம்ம வீட்டுல இருக்கும். சரிங்களா? இந்த வெரைட்டி, நான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், கமெண்ட்லும் பின் பண்றேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமா வாங்கிக்கிங்க. மறுபடியும் நான் சொல்றேன், வெரைட்டி உடஞ்சு வந்திருக்கு அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. உடஞ்சிருந்தாலும் அது நாம பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.